ஆண்டவரே இயேசுவில் அன்பிற்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துகளும். புதுக்காலத்தினுடைய 11ஆம் ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் வாசிக்கின்ற இறைவார்த்தை, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு கடவுளால் சிறப்பான முறையிலே அன்பு செய்யப்படக்கூடிய நாம் கடவுளுடைய வார்த்தையை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, குருக்களுடைய பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்ட பிறகு எங்கே அனுப்பப்பட்டார் என்று தெரியுமா? ஆர்ஸ் என்ற ஒரு சாதாரண கிராமத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கே இவர் சென்றபோது மக்கள் கடவுள் மீது நம்பிக்கையே இல்லாமல் இருந்தார்கள். கோவிலுக்கு யாருமே வரவில்லை. இதையெல்லாம் கண்டு அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. மாறாக மக்களை அவர் கோவிலுக்கு வரச் செய்வதற்காக நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக மணிக்கணக்காக வேண்டினார். நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இவர் செலவிட்ட நேரத்தை பார்த்துவிட்டு பலரும் கடவுளிடத்திலே நம்பிக்கையோடு திரும்பி வந்தார்கள். கோவிலே கூட்டம் நிரம்பி வழிந்தது. அதைவிடவும் சிறப்பான ஒரு செயல் என்று சொன்னால், பிரான்ஸ் நாட்டிலிருந்து பலரும் பெரிய பெரிய தலைவர்கள் கூட அவரிடத்திலே ஒப்புரவு அருளடையாளம் பெற்றுக் கொள்வதற்கு வந்தார்கள் என்றால் அவர் எந்த அளவுக்கு கடவுளுக்கு முன்பாக நீண்ட நேரம் வேண்டியிருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒருவர் புனித ஜான் மரிய வியானி இடத்திலே கேட்டார், எப்படி கோவிலுக்கே வராமல் இருந்த கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத மக்களை நீங்கள் கடவுளிடத்திலே திரும்பி வர செய்தீர்கள் என்று கேட்டதற்கு அவர் இந்த வரிகளை சொன்னார். முதலிலே நான் என்னுடைய இறைவேண்டல் மூலமாக விண்ணகத்துக்கு செல்வதை இந்த மக்களுக்கு காட்டினேன். நான் விண்ணகத்துக்கு என்னுடைய இறைவேண்டல் மூலமாக செல்வதை பார்த்துவிட்டு அவர்களும் கோவிலுக்கு வரத் தொடங்கி விட்டார்கள் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, புனித ஜான் மரிய வியானி ஒரு சாதாரண கிராமத்திற்கு அனுப்பப்பட்டாலும் கூட அவர் தன்னுடைய இறைவேண்டல் மூலமாக, தன்னுடைய அர்ப்பணமிக்க வாழ்க்கை மூலமாக பலரையும் கடவுளத்திலே கொண்டு வந்தார் என்று சொன்னால், புனித ஜான் மரிய வியானி நமக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் வாசிக்கின்ற 3 வாசகங்களும் மிக அற்புதமான செய்திகளை நமக்கு தருகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களிடத்திலே சொல்கிறார், நான் உங்களை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன் என்று சொல்கிறார். உங்களை கழுகுகளின் இறக்கையின் மேலே சுமந்து வந்தேன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொல்லி அவர்களை அன்போடு அழைப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்தது அவர்களுடைய தகுதியினால் அல்ல, மாறாக அவர்கள் சாதாரண மக்கள். அதைவிடவும் திருவிவிலியம் சொல்கிறது, அவர்கள் திரளானவர்கள் என்பதற்காக கடவுள் அவர்களை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக அவர்கள் சொற்பமானவர்கள் என்பதற்காக கடவுள் தேர்ந்து கொண்டார் என்று சொன்னார். கடவுள் இஸ்ராயல் மக்களை தனிப்பட்ட விதமாய் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் நாட்டிற்கு அவர்களை இட்டு சென்றார் என்று சொன்னார். கடவுள் அந்த மக்களை எந்த அளவுக்கு தேர்ந்து கொண்டு அன்பு செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைய 2வது வாசகத்துல பவுலடியார் இன்னும் ஒரு ஆழமான செய்தியை சொல்கிறார். அது என்ன என்று சொன்னால், கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டது மட்டுமல்ல, நாம் பாவிகளாக இருக்கின்ற போதே கடவுள் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டார் என்று சொல்கிறார். நல்லவருக்காக நாம் உயிரை தரலாம், ஆனால் நாம் பாவிகளாக இருக்கிற போதே கடவுள் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக அனுப்பினார் என்று சொன்னால், கடவுள் நம் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை பவுலடியார் 2வது வாசகத்துல இன்னும் ஆழமாக தெளிவுபடுத்துகிறார் என்று சொன்னால், கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேர்ந்தெடுத்தது மட்டுமல்லாமல் கடவுள் நம்மை மிகுந்த அளவில் அன்பு செய்கிறார். இப்படி நம்மை தேர்ந்து கொண்ட கடவுள், நம்மை அன்பு செய்யக்கூடிய கடவுள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் எப்படி தொடங்கிறது? இயேசு மக்களை கண்டார், அவர்கள்
ஆயனில்லாத ஆடுகள் போன்று இருந்ததைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று தொடங்குகிறார். இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டார் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர்கள் மீது அன்பை காட்ட திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதை பற்றி படிக்கும். 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எங்கெங்கே செல்ல வேண்டும், என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, அன்று சீடர்களை தேர்ந்தெடுத்தார்கள், அவர்களை பணித்தலங்களுக்கு அனுப்பினார் இயேசு என்றால், இன்றைக்கு இயேசு நம்மையும் அழைக்கிறார். நாம் கடல் கடந்து நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றில்லை. நாம் இருக்கக்கூடிய இடங்களிலேயே நம்முடைய ஆழமான அன்பினாலும் நம்முடைய அளவு கடந்த இரக்கத்தினாலும் நாம் நம்முடைய நற்செய்தி பணியை செல்லலாம். இயேசு தன்னுடைய பணிவாழ்வருக்கு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 14வது வார்த்தை சொல்கிறது, தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை ஓட்டவும் அவர் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார். இயேசு இன்றைக்கு நம்மையும் அவருடைய பணியை செய்வதற்காக அழைக்கிறார். ஆகவே நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளால் மிகுந்த அளவிலே அன்பு செய்யப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் பெற்றுக்கொண்ட இந்த அன்பையும் நாம் பெற்றுக்கொண்ட இரக்கத்தையும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நண்பர்களை சிந்திப்போம்.